மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கணக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 104வது கணக்கு பாருங்கள். 104வது கணக்கு, முதல் 10 இயல் எண்களின் சராசரி. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. நல்லா பாருங்கள், இங்கே இவங்க கேட்டிருக்கிறது இயல் எண்களின் சராசரி. முதல் 10 இயல் எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. கூடுதல்னாக்கா இந்த கணக்கு வந்துட்டு இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் 10 எண்களின் கூடுதல், இல்லைனா ஒரு 10 எண்கள் கொடுத்துட்டு அதனுடைய கூடுதல் அப்படியும் வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, முதல் 10 இயல் எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இயல் எண்கள் அப்படின்னா என்ன, அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இப்போ வந்துட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. இயல் எண்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு போயிட்டுருக்கக்கூடிய எண்கள் தான் வந்துட்டு இயல் எண்கள். அதாவது மெயினாக ஞாபகம் வச்சுருக்கிறது என்ன வேணும்னாக்கா, இந்த இந்த இயல் எண்கள் அப்படின்னாலே ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் முழு எண்கள்னு ஒன்று இருக்குது. இந்த இயல் எண்கள், முழு எண்கள் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதாவது இயல் எண்கள் அப்படின்னாக்கா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்குன்னு சொன்னோம்ல, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். முழு எண்கள்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துட்டு போகும். சரியா? இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இயல் எண்கள், முழு எண்கள்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதை அப்படி குறிப்பிட்டு சொல்லும்பொழுது நாம் இந்த மாதிரி ட்விஸ்ட் கணக்கெலாம் இந்த இந்த டேர்ம் வச்சு சொல்லிட்டுவாங்க. இயல் எண்களுடைய கூடுதல், முழு எண்களுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இயல் எண்கள்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூஸாக நம்பர் போகும். முழு எண்கள்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. சரியா? இப்போ அவங்க கணக்கு என்ன அப்படின்னாக்கா, முதல் 10 இயல் எண்களின் சராசரி கேட்குறாங்க. கூடுதலும் கேட்கலாம் அல்லது சராசரியும் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கூடுதல்னா என்ன, சராசரினா என்ன. இப்போ கூடுதல் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணலாம், 1, 2, 3, இப்படி 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை வந்துட்டு கூட்டிக்கலாம். சரியா? இங்கே வந்துட்டு சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டவும் செய்யணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதுக்கான சராசரியும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னாக்கா, 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். 1 +, 2 +, 3 +, 4 +, 5 +, 6 +, 7 +, 8 +, 9 + 10. இதை வந்துட்டு இப்படியேவும் கூட்டலாம். வேறு ஒரு வழியும் இருக்குது. ஃபார்முலா ஒன்று இருக்குது, அது பிரகாரமும் கூட்டலாம். ஃபஸ்ட்டு இப்படியே கூட்டிக்கலாம். 1 + 2 3, அதுக்கப்புறம் 3 + 3 6, 6 + 4 வந்துட்டு 10, 10 + 5 15, அதுக்கப்புறம் 15 + 6 21, 21 + 7 வந்துட்டு 28, 28 + 8 வந்துட்டு 36, 36 + 9 வந்துட்டு 45, 45 ஒரு 10 வந்துட்டு 55. இப்போ நம்ம கூட்டிட்டோம். 1லேருந்து முதல் 10 இயல் எண்களை கூட்டிட்டோம். இப்போ நல்லா எண்ணிக்கிங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. முதல் 10 எண்கள். சரியா? அப்போ கூட்டிட்டோம், 55 வருது. இப்போ இதனுடைய சராசரி அப்படின்னாக்கா, இந்த எத்தனை நம்பரை நம்ம கூட்டினோம், 10 நம்பரை நம்ம கூட்டியிருக்கோம். அப்போ எத்தனை நம்பர் இதில் இருக்குது, 10 நம்பர் இருக்குது. அந்த 10ஆல் இந்த 55 வகுக்கணும். 10ஆல் இந்த 55 வகுக்கணும். வகுக்கிறதுனா என்ன சொன்னேன், இப்போ வந்துட்டு வகுக்கிறதுனா இந்த மாதிரி 1 பக்கத்தில் 0 போட்டு வந்துச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு வகுக்க தேவையில்லை. இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு அப்புறம் இந்த இடத்துல 10, இந்த மாதிரி 10 போட்டு இதில் வந்துட்டு 5 10 50 இப்படி வந்துட்டு டானா வகுத்தல் போட்டு வகுக்க தேவையில்லை. அதாவது இந்த மாதிரி 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் எத்தனை 0 வந்தாலும் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேணாம். அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வகுத்தரலாம். எப்படி, இப்போ வந்துட்டு 10 கொடுத்துருக்குறாங்க. 10னாக்கா இந்த 1 பக்கத்தில் 0 வந்துருக்குதா, அப்போ எத்தனை 0 இருக்குது, ஒரு 0 இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு.
வகுத்தல் வந்துட்டு சிம்பிள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 55 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இந்த 55ல் இதிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சோம்னா ஆன்சரு. அப்போ ஆன்சர் வந்துட்டு 5.5. இதுதான் வந்துட்டு இந்த கணக்குக்கான ஆன்சர். இதோ இருக்குது பாருங்கள், 4வதுல இருக்குது பாருங்கள், 5.5. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல முதல் 10 இயல் எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சில கணக்குகளில் இன்னும் வந்துட்டு அதிகமாக முதல் 20 எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க, 1லேருந்து 1, 2, 3, 4 அப்படி 20 வரைக்கும் எழுதிட்டு ஒன்று ஒன்றா நம்ம கூட்டின்னு இருக்கணும். சரியா? அப்படி கூட்டும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்படி கூட்டும் பொழுது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது கூட்டலுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு 10 நம்பரோ 20 நம்பரோ அதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கணக்குகள் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா வந்துட்டு n×n+1 வகுத்தல் 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கனாக்கா இதை வந்துட்டு நாம் ஈஸியாக கூட்டிடலாம். n×n+1 வகுத்தல் 2 அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை வச்சு கூட்டிக்கலாம். இப்போ இந்த கணக்கில் முதல் 10 இயல் எண்களின் சராசரின்றதுக்கு பதிலாக முதல் 10 எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இந்த ஃபார்முலா வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த எண்ணுன்றது எதை குறிக்கும்னாக்கா, இவங்க எத்தனை நம்பர் கேட்டிருக்கிறாங்களோ, எத்தனை நம்பர் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு எண்ணை குறிக்கும். இப்போ இதில் எத்தனை நம்பர் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க, 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இதில் வந்துட்டு எண்ணு. அப்போ வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு இதில் போடலாமா, 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இந்த எண்ணுக்கு பதிலாக 10 கூட்டல் 1 வகுத்தல் 2 போட்டுடலாமா? சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் வந்துட்டு இந்த 10 போட்டுக்கலாம். 10 இந்த ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம், இந்த நம்பரையும் இதில் கூட்டி வர நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த நம்பரையும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இந்த 10க்கு பக்கத்தில் நம்ம பெருக்கல்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு எத்தனை இருக்குது, இப்போ என்ன ஆச்சு, 10 கூட்டல் 1 11ன்னு ஆச்சு. அந்த 11 இங்கே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வகுத்தல் வந்துட்டு 2 போட்டுக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? ஆனால் அது பெருக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே வந்துட்டு நாம் இதை வந்துட்டு கேன்சல் பண்ணலாம், வகுக்கலாம். எப்படி வகுக்கலாம், இந்த 2 2 இந்த 10 வந்துட்டு நம்ம இந்த 2ஆல் வகுத்தோம்னா 2 10 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுமா? இப்போ வந்துட்டு இந்த 2 இங்கே கீழே எந்த நம்பரும் கிடையாது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இங்கே மேலே 5 இருக்குது. இந்த 5ஐயும் இப்போ 11ஐயும் பெருக்கிறது ஈஸியாக இருக்குமா நம்மளுக்கு? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 10ஐயும் 11 பெருக்கணும்னா 110ன்னு வரும். 110ன்னு வந்தால் திரும்ப அதை 2ஆல் வந்துட்டு கஷ்டப்பட்டு வகுத்துன்னு கிடக்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஈஸியாக வந்துட்டு இந்த நம்பரை இதால் வகுத்துட்டோம்னாக்கா இந்த 10 இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் வகுத்துட்டோம், இப்படியே வகுத்துட்டோம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடுது பாருங்கள். 2 2 10. அப்போ மேலே 5 வந்துடும். இந்த 5ஐயும் 11ஐயும் நமக்கு பெருக்கிறது ஈஸி, 55ன்னு வந்துடும். நம்ம ஏற்கனவே அந்த கணக்கில் பார்த்தோம்ல, 1லேருந்து 10 வரைக்கும் கூட்டும்போது நமக்கு 55ன்னு ஆன்சர் வந்துச்சு இல்லையா? சரி, அதுதான் வந்துட்டு இதோட ஆன்சரு. சரியா? இங்கே கீழே 1 இருக்கிறதுனால இந்த 55 வந்துட்டு 1ஆல் வகுத்தாலும் 55 தான் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி கணக்குகளை வந்துட்டு நம்ம தீர்க்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. சப்போஸ் எனக்கு ஃபார்முலா தெரியல, ஃபார்முலா மறந்துடுச்சு, எப்படி நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் 10ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 10 இயல் எண்களின் கூடுதல்ன்ட்டு, நீ வந்துட்டு 10ன்னு இது போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, அந்த 10 கூட நம்ம ஏற்கனவே 1 கூட்டணும். இந்த நம்பரை கொடுத்துருக்குற நம்பராக கூட 1 கூட்டி அதை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு 10 கூட 1 கூட்டினா 11 அப்படி போட்டு வகுத்தல் 2 நம்ம போட்டுக்கணும். சரியா? அப்படி இல்லையா, அந்த எத்தனை நம்பர் வரைக்கும் கேட்டுக்கிறாங்க, 10 நம்பரா, 10 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 10 கூட 1 கூட்டி இங்கே போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதோட பாதியை எடுத்து இந்த 2க்கு இந்த மாதிரி பை போட்டிருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னா இந்த 2 நம்பருனுடைய கூடுதலினுடைய பாதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
சரியா? ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா கூட வேறு மாதிரி எப்படி யோசிக்கலாம், இந்த எத்தனை நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பரு பெருக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு அதாக கூட 1 கூட்டிக்கணும். 10ன்னா 10 கூட 1 கூட்டி 11ன்னு ஆகிடும். சரியா? இப்போ இதை வந்துட்டு பெருக்கி எவ்வளோ வரும், 110ன்னு வருமா? இதில் நம்ம பாதி அளவு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். பாதி அளவுனா இது பை 2 போட்டால் பாதின்னு ஆகும். பாதி அப்போ வந்துட்டு 55ன்னு ஆகும். சரியா? சரி, வேறு கணக்கு. இப்போ வந்துட்டு முதல் 15 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வந்துட்டு முதல் 16 எண்களின் கூடுதல். சரியா? ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன். முதல் 16 எண்களின் கூடுதல் அப்படின்னு ஒரு கணக்கு வருதுனாக்கா, இப்போ வந்துட்டு 16 போட்டுக்கிறோம். அது கூட ஒரு 1 கூட்டி 17ன்னு போட்டுக்கிறோம். வகுத்தலில் 2 போட்டுக்கலாமா? போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 16 இந்த 2ஆல் வந்துட்டு அடிக்கல முடியுமா பாருங்கள். அடித்தாக்கா 2 8 2 16, 2 8 2 16. இப்போ இதை வந்துட்டு ஈஸியாகிடுச்சா? இப்போ இதையும் சுலபமாக பெருக்கணும் அப்படின்னாக்கா ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கணக்குகளை வந்துட்டு தீர்க்கணும். சரியா? இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இப்போ 8யும் 17ம் வந்துட்டு பெருக்கி வந்துட்டு என்ன ஆன்சருன்றதை நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துக்குங்க. போட்டு பார்த்துட்டு இன்னொரு டைம் கூட பெருக்கி பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. n+1 வகுத்தல் 2 இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்தமாரி கணக்குகள் வந்துட்டு கேட்பாங்க. மேபி கூடுதல் கேட்கலாம். கூடுதல்னு கேட்டாக்கா இதை பெருக்கி வரத்தோடு நிறுத்திக்கலாம். சராசரின்னு கேட்டாக்கா எத்தனை நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 1லேருந்து 16னாக்கா வரக்கூடிய கூட்டி இந்த 2 நம்பரையும் கூட்டி பெருக்கி வரக்கூடிய நம்பரை கீழே அந்த நம்பரை வந்துட்டு போட்டுக்கணும். 16 நம்பர்னால் 16 நம்பர்னு போட்டுக்கணும். போட்டு அதை வந்துட்டு வகுத்தோம்னாக்கா நமக்கு சராசரி கிடச்சிடும். சரியா? சரி, இதில் எதனா டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரியா? ஓகே, பாய்.